Good evening friends. அப்படியே இன்னைக்கு வழியில வந்துட்டு இருந்தோம். சரி லைட்டா பஸ்ட் நம்ம சமைச்சு சாப்பிடல இன்னைக்கு. சரி மட் இட்லின் போர்டை பார்த்தனே உள்ள வந்துட்டோம். ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னன்னு சாப்பிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கா எப்படின்னு சொல்றேன். வாங்க அவங்க எப்படி என்னென்ன பண்றாங்கன்னு பாப்போம் நம்ம. கடைக்குள்ள வந்துட்டோம். நல்ல ரொம்ப சின்ன கடையா வச்சிருக்காங்க. ஆனா நீட்டா இருக்கு. என்னென்ன ஐட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாத்தீங்கன்னா ஹெட் கேப் போட்டுருக்கா அப்படி சூப்பரா இருக்கு அப்படி. ரேப்லான் யூனிஃபார்ம் எல்லாம் ப்ராப்பரா பண்றாங்க. இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கா? கிட்டத்தட்ட 25 வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு இது எல்லா ஐட்டத்தையும் நம்ம சாப்பிட போறோம். சமைச்சு கொடுக்க போறாங்க தம்பி. தம்பி உங்க பேர் என்ன? பிரவீன். உங்க பேரு? கதிர்வேல். கதிர்வேல் பிரவீன் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு அவரே தனியாக ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சூப்பரா ஆரம்பிச்சிருக்காரு. கீமா இது வந்து போன்லெஸ் சிக்கன் ப்ரோ. நம்ம மசாலா எல்லாமே போட்டு ஸ்பைசஸில் போட்டு ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி குக் பண்ணி எடுத்துருவோம். தென் அகெயின் நம்ம வந்து இட்லிக்குள்ளே வச்சு ஊற்றி எடுக்கிறப்போ நல்லாவே குக் ஆகிடும் அது. ஸோ இட்லியோடு நம்ம சாஃப்டாக சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ஒரு எல்லா ஐட்டம் வந்துருச்சு. ஆனால் நம்ம 20 ஐட்டம் கேட்டோம் சாப்பிட முடியும்னு சொல்லி இட்லியில் மெயின் கடையோட மெயின் டிஷ் மட்டும் எடுத்துட்டோம். மெயின் சிக்னேச்சர் டிஷ்ஷஸ். ஃபஸ்ட்டு நம்ம மட் இட்லிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். மெல்லவே இல்லைப்பா, முழுங்கிட்டேன்ப்பா, நல்லா இருக்கு.
இட்லி சாம்பார் சட்னி நல்லா இருக்கு. இது என்னடா பாருப்பா, சிக்கனை ஒளிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க உள்ள. ஆடா கீமா இட்லி பாருங்க, இட்லி கூட சிக்கன் ஒளிச்சு வச்சுருக்காங்க பசங்க. இதுக்கு குடல் குழம்பா? அது இது என்னப்பா? மஞ்சூரியன் இட்லி. இதெல்லாம் சாப்பிட்டு பாரு, கடைசியில் ரிவ்யூ கொடுவேன். ஒரு இட்லி இது இட்லியா? இங்கே பாரு, ரத்த பொருளை இட்லிப்பா. நான் இதாப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரத்த பொருளை இட்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது அப்படியே சாப்பிடுங்க. நெய் பொடி இட்லியா? சட்னி அதாவது குடல் குழம்பு இட்லி சாப்பிட்ருக்கேன். இந்த மட் இட்லிக்கும் குடலுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கு. சரி, நானும் பசங்க எல்லாம் சரி ஏதோ ஒன்று குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இந்த மஞ்சூரியன் இட்லி மட்டும் என்ன இனிப்பாக இருக்குது, நமக்கு பிடிக்கலன்ற குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு எங்கே கடை இருக்குன்னு நல்லா கரெக்டாக சொல்லிடுறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் பொறுமையில் பசிக்கும். ரத்தம் இட்லி அம்மா இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரத்தம் சாப்பாடு சாப்பிடுவேன், ரத்த பொரியல் சாப்பிடுவேன். இட்லியோட இதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. எல்லா தடையும் காலி பண்ணிட்டோம். இல்லைப்பா, இது மட்டும் தான் மிச்சம். அது காலி பண்ணா லெக் பீஸ் இட்லி எவ்வளோப்பா? 75 ரூபாய்க்கு ஒரு கால் தராருப்பா. நல்லா பார்த்துங்க, 75 ரூபா. குடல் 120 ரூபா தான். இந்த ரத்த பொரியல் 100 ரூபாயா? ரத்த பொரியல் எவ்வளோ? 50 ரூபாயா? 50 ரூபாய்க்கு இவ்வளோ ரத்த பொரியலா? ஒரு 60 ரூபா 70 ரூபா இருந்தால் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்றலாம். அது நான்வெஜ்ஜாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் இட்லி மட்டும் சாப்பிட்ணுன்னா ஒரு 50 ரூபா போதும். டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. குழந்தைகளுக்கு வந்து இந்த 2 ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃப்ரைடு இட்லி, இந்த மஞ்சூரியன் எனக்கு பிடிக்கும். பாருப்பா எல்லாம் காலி. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒர்க் ஃபார் மணி. அப்புறம் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் மெயின். எல்லோரும் சாப்பிட்லாம், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். சிங்கானூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பாரு,
என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ஏத்தங்கோ காவடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பரான ஒரு முயற்சி எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சப்போர்ட்ஸ் நல்லா கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி சப்போர்ட் கொடுக்குற யங்ஸ்டர்ஸோட டேஸ்ட் நல்லா கொடுக்குறாங்க. எல்லாமே நல்ல குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி நல்லா இருக்குது. கடை எங்கன்னா கடை சொல்லாமல் வேண்டாமா? சொல்லணுமா? கண்டிப்பாக. சரி, வரராஜபுரம் செங்கனூர்லேருந்து வரராஜபுரம் வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மட் இட்லின்னு சின்னதாக போர்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா சிக்னலில் தாண்டி போயிடுவீங்க. சிக்னலுக்கு முன்னாடியே ஓப்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஆரோக்கியா பாலோட இருக்குது. ஆரோக்கியா பால் பூத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் அசன்ட் அருண் ஐஸ்கிரீம் அந்த ஸ்டாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. பிரவீன் தானே? பிரவீன்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம சேனல் பேர் சொல்லி சொல்லுங்கள். திட்டி கூட தானே வந்து பரதேசின்னு சொல்லி அவரை ஒரு திட்டிட்டு சாப்பிட்டு போங்க. யாரோட சிரிக்கிறாரு பாருங்கம்மா. நல்லா இருக்கு. வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு எனக்கு ரிவ்யூவில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் ஒரு பரதேசிடா. அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும்.